ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A1 நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் வச்சுருக்க ஜாதி மல்லி செடி வந்து இந்த மழைக்காலமோ இல்லை வெயில் காலமோ இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிறனால நம்ம வீட்டில் உள்ள ஜாதி மல்லி செடிலாம் இந்த மாதிரி கருகள் விழுந்திருக்கும். அடுத்து நிறைய பேருக்கு என்னென்னா, புதுசாக ஜாதி மல்லி நாற்று வாங்கி வீட்டில் வச்சுருந்தாலும் அது டெத் ஆகிற பொசிஷனில் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்க ஜாதி மல்லி செடியை எப்படி இந்த மாதிரி நல்லா பிரைட்டாக வந்து பூக்கள் வந்து அதிகமான பூக்கள் வந்து எப்படி பூக்க வைக்கலான்றதை பற்றியும் பார்ப்போம். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல்ன்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ இந்த வீடியோவில் வர இந்த ஜாதி மல்லி வந்து நம்ம வீட்டில் வந்து க்ரோ பேக்கில் வந்து நட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த ஜாதி மல்லி செடிகளுக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த மழை காலத்தில் வந்து இலைகள் எல்லாமே கருகள் விழுந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நம்ம நார்மலாக க்ரோ பேக்கில் வச்சுருக்க ஜாதி மல்லி செடி வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நம்ம வீட்டில் வந்து என்னென்ன பராமரிப்புகள் பண்ணி அந்த நார்மலாக வந்து பூக்களை வந்து பூக்க வச்சன்றதை பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த ஜாதி மல்லி செடியில் வேர் பகுதியில் வந்து அதிகமாக வந்து களைகள் முளைச்சிருக்கும். அந்த களைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு மண் வந்து ரொம்ப வந்து கிரிப்பாக இருந்திருக்கும். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இந்த மண் எவ்வளோ டைட்டாக இருக்குன்றதை பாருங்கள். இந்த மாதிரி கிரிப்பாக இருக்க மண்ணை ஃபுல்லாக லேசாக மட்டும் கிண்டி விட்டுட்டு அந்த மண்ணை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக இந்த ஜாதி மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் ஈரத்தன்மை வந்து கொஞ்சம் தான் இருக்கணும். இப்போ இந்த மண் கலவையில் ஈரத்தன்மை வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. அது ஈரத்தன்மை எப்படி இருக்குன்ற லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். இப்போ அடுத்ததாக என்ன செய்யணும்னா, இந்த ஜாதி மல்லி செடியில் வந்து கருகள் விழுந்திருக்கும். அப்படி கருகள் விழுந்த குச்சிகள் எல்லாத்தையுமே முனியில் மட்டும் நல்லா கட் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள், எல்லா நாற்றுல உள்ள கருகள் விழுந்த அந்த குச்சிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்கணும். அதாவது எப்படின்னா, காஞ்ச குச்சியிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச் இறக்கி எல்லா இடத்துலையுமே சுற்றி வந்து வெட்டி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், அந்த ஜாதி மல்லி செடியை தொட்டியில் வச்சுருக்கவங்களாக இருந்தால் கரெக்டாக ஒரு 6 இன்ச்சு கரெக்டாக மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே அடுத்து வந்து உங்களுக்கு வந்து தளிர்கள் விட ஆரம்பிச்சிடும். ஒரு சில சின்ன சின்ன தளிர்கள் இருந்தாலும் அந்த சின்ன சின்ன தளிர்களை அப்படியே விட்டுருங்க. இதே மெத்தடில் நீங்கள் தரையில் வச்சுருக்கவங்களாக இருந்தாலும் சரி, அது செடி வந்து இப்போ நீங்கள் மினிமம் ஒரு 6 அடி ஹைட்டு வளர்த்துருந்தீங்கன்னா ஒரு அடி ஹைட்டு மட்டும் கரெக்டாக இறக்கி மட்டும் கட் பண்ணி விடுங்க. சுற்றி அந்த காஞ்ச லீஃப் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ காஞ்ச குச்சி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த காஞ்ச லீஃப் வந்து இந்த மாதிரி கருகள் விழுந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கருகள் விழுந்த லீஃப்லாம் என்ன செய்யணும்னா, அந்த லீஃப் எல்லாத்தையுமே உதுர்த்தி எடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த லீஃப் எல்லாத்தையுமே கருகள் விழுந்த லீஃப் எல்லாத்தையுமே உதுர்த்தி எடுக்கிறீங்களோ அந்த கருகள் வந்து அடுத்து அந்த புது தளிர்களுக்கு வந்து அந்த நோய் தாக்குறது மாதிரி இருக்கிறது நம்ம ஜாதி மல்லி செடிக்கு பரவாமல் இருக்கும். அதனால தான் அந்த கருகள் விழுந்த லீஃப் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அடுத்து அந்த பூக்கள் பூத்த காம்புகள் எல்லாத்தையும் மெயினாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த தொட்டியில் வச்சுருக்கிறத மட்டும் அந்த ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து அந்த காஞ்ச குச்சிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பராமரிப்புலாம் நம்ம நார்மலாக வீட்டில் வளர்ந்த செடிகளுக்கு தான் பண்ணணும். அதாவது நர்சரியில் நீங்கள் போய் புது ஜாதி மல்லி செடி வாங்கி வீட்டில் புதுசாக நட்டு வச்சுருக்கவங்களாம் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, லேசாக கருகள் விழுந்திருந்தால் கூட அதை முனியில் மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பூத்த காம்புகள் இருக்கும். ஜாதி மல்லி செடி இப்போ நர்சரியில் வாங்கினாலே ஹைப்ரிட் செடி தான் வரும். அதனால் இந்த மாதிரி பூக்கள் பூத்த காம்புகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து முனியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சில் மட்டும் கட் பண்ணி எடுங்க. அடுத்ததான் மெயினாக ஜாதி மல்லி செடிக்கு கருகள் விழுக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான ஈரத்தன்மை வந்து இந்த ஜாதி மல்லி செடிகளுக்கு அதிகமான ஈரத்தன்மை பட்டுக்கிட்டே இருக்கனால அடுத்தது என்னென்னா, நிழலில் வந்து வைக்கிறது. இந்த ஜாதி மல்லி செடியை அதிகமாக வெயில் படுற மாதிரி இடத்துல வைக்காமல் நிழல் படுற மாதிரி இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா ஜாதி மல்லி செடி கருகள் கூட விலகும். நிறைய பேருக்கு என்னென்னா செடி டெத் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அந்த ஜாதி மல்லி செடியை வந்து ஈரத்தன்மை வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது ஜாதி மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் மண்ணை நல்லா ட்ரையாக விட்டுட்டு அடுத்து தான் தண்ணி ஊற்றணும். அதே இது நீங்கள் தொடர்ந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா ஜாதி மல்லி செடியில் உள்ள இலைகள் எல்லாமே கருகள் விழுகும். ஜாதி மல்லி செடியை பண்ணால் ஒரு சொனங்கின மாதிரி வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ஈரத்தன்மை முடிஞ்ச வரைக்கும் ஒரு அளவாகவே வைங்க. மண்ணை வந்து ட்ரையாக விட்டு ஊற்றுங்க. நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்ற ஜாதி மல்லி செடி வாடுறதுக்கு வந்து சான்ஸ் வந்து 100% வந்து இருக்குது. அதனால் ட்ரையாக விட்டு தண்ணி ஊற்றுங்க. அப்படி ட்ரையாக விட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கனாலே ஜாதி மல்லி செடி வந்து அந்த இலைக்கருகள் அந்த செடி வந்து சுணங்கின மாதிரி அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. அடுத்ததாக முடிஞ்ச வரைக்கும் ஜாதி மல்லி செடி வாங்கி வைக்கிறவங்க வந்து சன்லைட் வந்து அதிகமாக படுற ஒரு இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா ஜாதி மல்லி செடியில் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே ஆகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.